அப்பயும் ராகவும் வந்து ஒண்ணா வந்து என்ன பண்றாங்க, இருக்காங்க ரூம்ல. அப்போ வந்து ராகவ் என்ன பண்றாரு, அபிகிட்ட பேசணும்னு நெனைக்கிறாரு. அபிகிட்ட வந்து மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிடலாமா? நம்ம காதல் எல்லாம் சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்ப வேணாம், கூடிய சீக்கிரம் அபிகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்ல முடியும். ஒரே அடியா சொன்னா, அபி என்ன எடுத்துப்பான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா நம்ம காதல சொல்லி அபிக்கு புரிய வைக்கணும். சீக்கிரமாவே அபியும் நானும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்க வந்து அபி வந்து ஒரே ஒரு ஒண்ணும் புரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னதான் வந்து இவரு நான் தான் பொண்டாட்டின்னு சொன்னாலும், இவர் மனசுல நான் தான் இல்லையே! என்ன விரும்பவே விரும்பல இவரு. அப்புறம் எப்படி நானும் அவரும் வந்து சேர்ந்து வாழ முடியும்? எல்லாரும் சேர்ந்து வாழுங்கன்னு சொல்றாங்க. எப்படி நான் சேர்ந்து வாழ முடியும்? அவரு தான் என்ன நினைக்கவே நினைக்கலையே! அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில ராகவ் என்ன பண்றாரு, அபிகிட்ட "அபி உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஒரு வேளை எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன நடந்திருக்கும்?" அப்படின்னோனே, என்ன நடந்திருக்கும்? நீங்களும் வந்து மதுவும் சந்தோஷமா வாழ்ந்திருப்பீங்க. நான் இங்கேருந்து கிளம்பி போயிருப்பேன்." அப்படின்னோனே, நீ கிளம்பி போயிடுவியா? என்னை விட்டுட்டு பிரிஞ்சு போகணுன்ற ஒரு சின்ன உனக்கு மனசு கஷ்டம் கூட இல்லையா?" அப்படின்னோனே, தெரியல. உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது என்னால உங்க கல்யாணத்தையுமே பார்க்க முடில. ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல." அப்படின்னோனே, "அதுதான் காதல் அபி. அது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? உனக்கு காதல் வர வைக்கிறதுக்குள்ள எனக்கு ஒரு வழியாயிடும் போல இருக்கே." அப்படி சொல்லிட்டு ராகவ் யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க வந்து முரளி வந்து பிளான் பண்றாரு. எப்படியாவது வந்து ராகவையும் அபியும் பிரிக்கணும். இவங்கள வந்து பிரிக்கிறதுக்கு வேற ஏதாவது பிளான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க என்ன பண்றாரு, 2 பேரும் வந்து ஆஃபீஸ் கிளம்பும்போது 2 பேரும் ஒண்ணா கிளம்புறாங்களே! இவங்கள தடுக்கிறதுக்கு வழியே இல்லையே! இப்ப லாவண்யா கூட ஆஃபீஸ்ல இல்லையே! இப்ப என்னதான் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. எங்க வந்து ஆஃபீஸ்க்கு போறாங்க அபி அவங்களோட ஒர்க்குக்கு. அங்க வந்து பெரிய பெரிய வந்து பெட்டியெல்லாம் எடுக்கிறதுக்காக அபி வந்து குடோன் போறாங்க. அப்போ குடோன்ல வந்து எடுக்கும்போது பெட்டியெல்லாம் மேல விழுந்துருது. அவங்க மேல சாரீஸ் எல்லாமே விழுந்துருது. அபி வந்து என்ன பண்ணணும்னு தெரியாம தவிக்கிறாங்க. அப்ப ராகு வந்து பார்த்து சிரிக்கிறாரு. பார்த்து சிரிக்கிறீங்களா? என் நிலைமைய பார்த்து. என் மேல சாரீஸ்லாம் விழுந்துச்சு. ஓடி வந்து தூக்கணும். என்ன மாதிரி இருக்கா உங்களுக்கு? ஐய்யய்யோ! சாரி அபி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து தூக்குறாரு. என்னாச்சு அபி? எப்படி இதெல்லாம் விழுந்துச்சு? அப்படின்னோனே, எல்லாம் நேரம் விழுந்துருச்சு. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க அதுக்கு? அப்படின்ட்டாங்க. சிரிக்கிறார் ராகவ். உடனே வந்து என்ன ஆச்சு? அப்படின்னு சொன்னோனே, என்ன ஆச்சா? இங்க பார்த்தீங்கல்ல எப்படி வந்து விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எடுத்து வைக்கிறாங்க. அப்ப எடுத்து வைக்கும்போது மறுபடியும் வந்து அந்த பெட்டி வந்து மேல விழுந்துடுது. 2 பேருமே ஒண்ணா விழுந்துடுறாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து அப்படியே விழுந்துட்டு அப்படியே 2 பேரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து இப்போ தன்னை அறியாம ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்து கொஞ்ச நேரத்திலே வந்து அபி வந்து எழுந்துக்கிறாங்க. உடனே வந்து சாரி அபி அப்படின்னோனே, எதுக்கு அப்படின்னோனே, தெரியாம விழுந்துட்டேன்ல உன் மேல. தெரியாம தானே விழுந்தீங்க. இதுக்கு எதுக்கு சாரி அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து அப்படியே பார்க்குறாரு. அபி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அபி அப்படின்னோனே, விஷயம்ன்றாங்க. சாயந்தரம் வெளியே போலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எங்க அப்படின்னோனே, சும்மா தான் அபி வெளியே போலாம் அப்படின்னு சொன்னோனே, சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதன்படி ராகவ் வந்து எப்படா முடியும் டைம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அபி வராங்க. போலாமா அபி அப்படின்னோனே, இப்போ எதுக்கு இங்கே போகணும்? வீட்டுக்கு போலாம் அப்படின்னோனே, ப்ளீஸ் அபி கொஞ்ச நேரம் வெளியே போலாம் அப்படின்னோனே, வெளியே போயிட்டு அபிக்கு பிடிச்ச அந்த மிளகா பஜ்ஜி, அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்சது எல்லாமே, அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்குறாரு ராகவ். அசந்து போறாங்க அபி. என்னால நம்பவே முடியல. நீங்களா இது? அப்படின்னு சொல்லிட்டு, இதில என்ன இருக்கு? உனக்கு பிடிச்சத நான் செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. இப்போவாது என்னோட காதல புரிஞ்சுப்பியா அபி? கொஞ்சம் கொஞ்சமா உன் மனச நான் மாத்துவேன். நான் வந்து உனக்கு ஏத்தவன் தான் உன்ன புரிய வைப்பேன். உன் மனசுல இருக்க வந்து வலி எல்லாத்தையும் போக்கி கொஞ்சம் கொஞ்சமா என்ன விரும்ப வைப்பேன் அபி. அந்த விஷயத்த தான் நான் இப்ப செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முதல் படி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு, அபிக்கு வந்து பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒண்ணும் புரியாம அபி யோசிக்கிறாங்க. சரி அபி கிளம்பலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேட்டா வீட்டுக்கு வராங்க. 2 பேரும் சிரிச்சபடி வீட்டுக்கு வராங்க. அத வந்து பார்த்துடுறாரு முரளியில தாங்கிக்க முடியல. என்ன இவங்க 2 பேரும் இவ்ளோ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு பாட்டி கேட்டேன். இல்ல பாட்டி நாங்க 2 பேருமே வெளியே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க 2 பேரும் இப்படி இருக்க தானே நாங்க விரும்புனோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. ஒரே டென்ஷன் ஆயிறாரு.